உதயநிதி எந்த அளவுக்கு விஜய்க்கு அப்போனண்ட்டாக இருப்பார், ஸ்ட்ராங் அப்போனண்ட்டாக இருப்பார்? உதயநிதியும் சரி திமுகவும் சரி விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனாக இருப்பாங்களே தவிர உதயநிதி அவர் ஸ்ட்ராங் அப்போனண்ட்டாக இருக்க மாட்டார். ஏன்னா அந்த சட்டமன்றத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஓஜி விஜய் ஃபேன் அப்படின்னா அது உதயநிதி தான். இப்போது டிஎம்கே கோட்டையை விட்ட இடம் பெண்கள் ஓட்டு. அது வந்து இல்லை, ஆக்சுவலாக நான் ஓட்டை மாற்றி குத்திட்டாங்கன்னு சொல்ல. நீங்கள் அந்த சொல்கிற அந்த அந்த டேர்மில் எப்படி இருக்குன்னா, நீங்கள்கிட்ட காசு வாங்கினா ஸோ இவங்களுக்கு தான் போடணும், ஆனால் நீ மாற்றி போட்டன்ற மாதிரி. அவங்களும் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யாருக்கு போகணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதான் என்னென்னா பணமாக பாசமாக அப்படின்ற இடத்துல பாசம் ஜெயிச்சிருச்சு. அந்த இடத்துல பணமும் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து திமுகவுடைய ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது அவங்க ஏன் அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணுறாங்கன்னு எனக்குமே புரியல. எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து அந்த ஷாக்லேருந்து மீண்டு வர்றதுன்றது வந்து கொஞ்சம் டைமாக ஆயிடுச்சு. இப்போது அவரும் வந்து வயசானவரில் அவரும் வந்து ஒரு பெரிய அளவில் நினச்சிருப்பாரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி நம்ம திரும்ப வந்துடுவோம் அப்படின்லாம் நினச்சிருப்பாரு. 31 பேருக்கான அரசு வேலை, அது நாம் தமிழர் செஞ்ச வேலையினால ரத்து பண்ணிட்டாங்க. இது வந்து 31 குடும்பத்தை வயிற்றில் அடித்த மாதிரி தானே. அப்படின்னா திரு சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்காரா? அவருடைய ஓட் பேங்க் இருக்கா? இல்லை, அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ வந்து 31 பேரோட வயிற்றுச்சல் அவர் கொட்டிக்கிட்டா என்ன, கொட்டிக்கலான்னா என்ன? இப்போது நடந்துட்டு இருக்கிற ஆட்சியை வந்து குறை சொன்னால், ஆட்சியை விடுங்க, அண்ணா எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இந்த முட்டு கொடுக்கும் நிலை எவ்வளோ ஆபத்தானது? இல்லை, ஆபத்தானது தான். அதில் வந்து இது இல்லை. TN Talkies தமிழ். வணக்கம் TN Talkies நேயர்களே. இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது MS ஒரிஜினல்ஸ் மணிசங்கர். இப்போது டிஎம்கே கோட்டையை விட்ட இடம் எங்கே? பெண்கள் ஓட்டு. பெண்கள் ஓட்டு வந்து ஆக்சுவலாக உண்மையில் சொல்லப்போனால் டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி கடந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தனா பெண்கள் அதனால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறிச்சா, அவங்களுடைய வருமானம் அதிகரிச்சதா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே நான் போகல. ஆனால் அவங்களுடைய ஓட்ஸை டார்கெட் பண்ணி அவங்க நிறையா ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விடியல் பயணம், அப்புறம் வந்துட்டு உரிமை தொகை, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், அப்புறம் இந்த புதுமை பெண் திட்டம், அந்த இதெல்லாமே வந்துட்டு ஸோ அது லிட்ரலாக அது விமன் ஓட் பேங்கை டார்கெட் பண்ண விஷயங்கள் தான். ஆனால் 3 மாதத்துக்கு சேர்த்தாப்புல 5000 வேறு போட்டு அதெல்லாம் வேறு நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு வெளியில் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரொம்ப நம்ம சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இருக்கார், நமக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டுவார், ஓகேங்களா? அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறார். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கிறாரு. நம்ம குடும்பத்தில் நிற்கிறவர் மேலே 1000 குறைந்தாலும் நம்ம குடும்பத்தில் நிற்கிறவங்க தான் ஓட்டு போடுவோம். தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துருக்காங்க, அண்ணனாக பார்த்துருக்காங்க, தம்பியாக பார்த்துருக்காங்க. அவரோட படங்களை பார்க்காதவங்க கூட அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எமோஷனல் கனெக்ஷன் தான் வந்துட்டு அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு லைஃப் வேல்யூவோட இது ஒரு முக்கியமான விஷயம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதம் 1000 ரூபாய், அப்புறம் வந்து விடியல் பயணம், இந்த மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படி கொடுத்தும் கூட மக்களோடைய அன்பு பெருசாக இருக்குது பாருங்கள். மக்கள் ஒருத்தவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு 5000 ரூபா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அது அந்த இதெல்லாமே வந்து அதெல்லாம் தாண்டி இப்போ பெண்கள் ஓட்டிங் வாங்கிட்டு ஓட்டை மாற்றி. ஆமாம், அது வந்து இல்லை, ஆக்சுவலாக நான் ஓட்டை மாற்றி குத்திட்டாங்கன்னு சொல்ல. நீங்கள் அந்த சொல்கிற அந்த அந்த டேர்மில் எப்படி இருக்குன்னா, நீங்கள்கிட்ட காசு வாங்கினா ஸோ இவங்களுக்கு தான் போடணும், ஆனால் நீ மாற்றி போட்டன்ற மாதிரி. அவங்களும் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யாருக்கு போகணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதான் என்னென்னா பணமாக பாசமாக அப்படின்ற இடத்துல பாசம் ஜெயிச்சிருச்சு. அந்த இடத்துல பணமும் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது அன்பு, நான் சொல்கிறது திரைக்கவர்ச்சி. கரெக்டுங்களா? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். அவரோட படத்தை பார்க்காத வயசான பாட்டி தாத்தாங்களாம் கூட ஓட்டு போட்டிருக்காங்க தானே. வருது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அந்த வயசான தாத்தா பாட்டிலாம் குழந்தைங்க இல்லையே, அவர் ஏதோ தியேட்டரில் பார்த்து வந்தாங்க. அவங்களும் நம்மளை மாதிரியான ஏஜ்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க.
அவங்க நம்மளை விட நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும், நிறைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அவங்க கண்ணால் பார்த்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க திரைக்கவர்ச்சி கிடையாது ஆக்சுவலாக, என்னென்னா ஒரு வெறுப்புணர்ச்சி. திமுக அதிமுக அந்த திராவிட கட்சிகள் மீது இருந்த வெறுப்புணர்ச்சி அது வந்து இந்த மாறி மாறி இவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாற்றத்துக்காக உண்மையில் ஆக்சுவலாக வந்து ஆன்டி இன்கம்பன்சின்றது பெரிய அளவில் இல்லை திமுக மேலே. அதாவது இவர் வரக்கூடாது அப்படின்னு யாரும், ஸ்டாலின் வரக்கூடாது அப்படின்னு வந்து மக்கள் யாரும் பெருசாக டிசைட் பண்ணல. என்னன்னா ஒரு மாற்றம் வேணும், ஆன்டி இன்கம்பன்சிக்கும் ஒரு சேஞ்ச் வேணுங்கிறது நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நான் பார்க்குறது ஆன்டி இன்கம்பன்சினால தான். இல்லை ஆன்டி இன்கம்பன்சி அதான் அது வந்து விஜய் விதைத்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படி எடுத்துக்கலாமா? விஜய் என்ன ஆன்டி இன்கம்பன்சி விதைத்தார்? எல்லாமே அவர் டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் ஆக்சுவலாக அது அவ்வளோ விகரஸாக அவர் வந்து கேம்பெயினே பண்ணல உண்மையில சொல்ல போனால். இல்லை அவர் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 30 வருஷமாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் சொல்கிறது பொலிட்டிக்கல் கேம்பெயின். 30 வருஷமாக திமுக தான் தீய சக்தியின் கேம்பெயின் பண்ணல, 3 மாதமாக தான் திமுக தீய சக்தியின் கேம்பெயின் பண்ணல. அதுதான் இப்போது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தலைவன் சொல்லே வேதவாக்குங்கிற மாதிரி அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்துட்டு திமுக தீய சக்திங்கிறத நம்ப ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காரு. இல்லை அதுதான் சொல்கிறேன், அது வந்து அது மாற்றம் வேணும். அது அவர் வந்து எமோஷ்னலாக அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய கனெக்ஷனால் அது வந்து அவர் சொல்லும்போது மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சின்றது நான் சொல்கிறேன் என்னட்டோம்னா, எந்த காரணத்துக்காகவும் இந்த கவர்மெண்ட் திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது பப்ளிக் மூடுங்கிறது வந்து இந்த எலெக்ஷனில் ஆக்சுவலாக டிஎம்கே மேலே இல்லை. இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, எனக்கு இங்கே வந்த ஃபோனை யார் அட்டன் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நான் தானேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு இங்கே யாரெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா திமுக தான் வரும், சரி நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஓட்டு போட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே. பொதுவாக வந்துட்டு வெளியில் பேசும்போதெல்லாம் கூட வந்துட்டு எங்கள் வீட்டில் 3 பேர் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க தம்பி, நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், ஆனால் டிஎம்கே தான் ஜெயிக்கும், டிஎம்கே தான் பவருக்கு வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு எப்படிங்க உங்கள் வீட்லேயே 3:1 ரேஷியோவில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ எப்படின்றது தான். ஸோ அது என்னென்னா அந்த போலிங் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1 வீக் டைம் இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது, ஓகே ஒரு பெரிய ஒரு அளவில் இங்கே வந்து டிவிகேக்கு ஓட்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்றது. இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, மெஜாரிட்டி கிடைக்கிறத விட இந்த கவர்மெண்ட் தான் அவருக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். என்னன்னா இப்போ அவர் வந்து 150 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 108ல் 150 மேலே ஜெயிச்சிட்டார், அப்சல்யூட் மெஜாரிட்டியோட வந்துட்டார், யாரோட பிரச்சனையும் இல்லை. அவரே வந்து ஆந்திராவில் ஜெகன் அவர் இருந்த மாதிரி வந்துட்டு யாரோடையும் கூட்டணி இல்லை, நானே வந்து ஃபுல்லாக இருந்தப்போ 5 வருஷம் என்ன பண்ணாலும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஎம்கேவோட அலைன்ஸ் பிரேக் ஆகிருக்குமா? இல்லை, பிரேக் ஆகிருக்கு. இந்தியா அலைன்ஸ் வந்து அப்படியே தான் இருந்திருக்கும் கரெக்டாக. அப்போது நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமை இல்லை, என் எதிரியை எந்திரிக்க விடாமல் முழுமையாக தோக்கடிச்சன்றதான் எனக்கு பெருமை. ஓகே, இப்போ நான் வந்து அதாவது இப்போது விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அமையிறது மூலமாக ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆன டைமில் அவர் டிஎம்கே அலைன்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணல, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஎம்கே அலைன்ஸை பிரேக் பண்ணிட்டார். அவர் டிஎம்கே அலைன்ஸை பிரேக் பண்ணது மூலமாக டிஎம்கேவை பலவீனப்படுத்திட்டார். அலையன்ஸ் இல்லாமல் டிஎம்கே வந்து இது வரைக்கும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இதுவே டிஎம்கேக்கு ஒரு பெரிய செட்பேக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து 5 வருஷம் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியோட ஜெயிச்சு வந்து 5 வருஷம் ஃபுல்லாக கவர்மெண்ட் ரன் பண்ணியிருந்தாருன்னா கூட திரும்ப அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு அப்போசிஷன்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதே கம்யூனிஸ்ட் விசிகா காங்கிரஸ் இவங்க எல்லாரும் வந்துட்டு அப்போசிஷன்லேருந்து இப்போது ஒரு டிவிகே ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போட்டாங்கன்னா இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு வந்து இவங்க எதுவும் பண்ண போகிறது கிடையாது, பட் லைக் என்ன சொல்கிறது, இவங்களுக்கு அது ரியாக்ட் பண்ண தெரியாது, அவங்களுக்கு அந்த உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு பேசிக்கான விஷயம் தான். பட் அவர் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவர் அமைச்சது மூலமாக டிஎம்கேவை பலவீனப்படுத்தி, டிஎம்கே அலைன்ஸை பலவீனப்படுத்தி அவரோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் தானே. நான் ஜெயிச்சேன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன், அதே சமயம் எதிரியை எந்திரிக்க விடாமல் தோக்கடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்றது வந்து இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் தானே. நீங்கள் யோசிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் யோசிச்சா நல்லது. உதயநிதி எந்த அளவுக்கு விஜய்க்கு ஆப்போனண்ட்டாக இருப்பார், ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக இருப்பார்? உதயநிதியும் சரி திமுகவும் சரி விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனாக இருப்பாங்களே தவிர
உதயநிதி அவர் ஸ்ட்ராங் அப்போனண்ட்டாக இருக்க மாட்டார். ஏன்னா அந்த சட்டமன்றத்திலே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஓஜி விஜய் ஃபேன் அப்படின்னா அது உதயநிதி தான். ஓகே. அதனால் ஆப்போனண்ட்டுன்றதெல்லாம் வந்துட்டு இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு உதயநிதியே வந்து ரசிக்கலாம் அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து சட்டமன்றத்தில் இருந்து பார்க்கும்போது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு கொள்கைகள் வேறன்னு ஆயிடுச்சு, கட்சி வேறன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காரு? 3 மாதம் ஆயிடுச்சுல்ல, என்ன பண்ணியிருக்காரு? உதயநிதி இந்த போராட்ட காலத்துக்கு வந்தார். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ அவர் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு போராட்ட காலத்தில் இருந்துகிட்டே இருப்பார். 3 மாதம் ஆச்சு. நீட் போராட்டம் நடந்துச்சு. இப்போ காவிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. எந்த இடத்துல உதயநிதி வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டாண்டை வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஆனால் அந்த போராட்ட காலத்தில் வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண ஒரு விஷயன்றது எங்கே இருக்குது? கரெக்ட். ஒரு நல்ல அப்போசிஷனாக இருக்க மாட்டார், ஒரு ஃபேன் பாயாக தான் அங்கே இருப்பாருன்றீங்களா? ஆனால் அது ஆக்சுவலாக இன்னும் ஒரு களத்தில் அவங்க இன்னும் அதிகமாக செயல் பண்ணும் திமுக. 3 months வந்து அவங்க டிவிகே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து 6 months வந்து கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி நீட் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை தானே போட்டு அடிக்க போகிறாங்க, இஷ்டத்துக்கு போட்டு சாத்துறது தானே. அது வந்து அவங்களுக்கு கை வந்த கலை தானே திமுகவுக்கு, அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அதனால் அவங்க அதை கூட அவங்க வந்து ஒன்று விக்ரஸாக அவங்களுடைய அந்த என்ன ஜென்சி டிஎம்கேவா அது இன்னும் புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, அதெல்லாம் தானே அவங்களாம் தானே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஐ மீன் உதயநிதி அவர்கள் அந்த போராட்டத்தோட ஹைலைட்டாக தெரிகிற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நிறைய போராட்ட களங்கள்லாம் இப்போ மண்டபத்தில் அதிகமாக பார்க்குறோமோ இது நிலைக்காது, 6 மாதம் கூட நடக்காது அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து திமுகவுடைய ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணுறாங்கன்னு எனக்குமே புரியல. அவங்க வந்து ஒரு டெஸ்பரேட் ஃபார் பவர்ன்றதை நானும் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுது. அவங்க இது ஆக்சுவலாக இது என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து அந்த ஷாக்லேருந்து மீண்டு வரதுன்றது வந்து கொஞ்சம் டைமாக ஆயிடுச்சு. இப்போது அவரும் வயசானவரில் அவரும் வந்து ஒரு பெரிய அளவில் நினச்சிருப்பாரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி நம்ம திரும்ப வந்துடுவோம் அப்படின்லாம் நினச்சிருப்பாரு. ஸோ அது அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அந்த ரியாலிட்டி வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துது. அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு. ஏன் அப்படின்னா 6 மாதத்தில் கலைஞ்சிரும் ஸ்டாலின் அவர்களுடைய கணிப்பு இல்லை அவரோட ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். ஆசை, நியாயமான ஆசை. அவர் வந்து அந்தளவுக்கு நிறையா வேலை செஞ்சுருக்காரு அந்த எலெக்ஷனுக்கு. அவரே சொன்ன மாதிரி அவருடைய சக்திக்கு அதிகமாக அவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு பொலிட்டிஷியன் வந்து அடுத்து நம்ம எப்போ பவருக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கல, தப்பே கிடையாது. ஸோ அவர் வந்து ஆசை நியாயமானது. ஆனால் 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சதுன்னா திமுக திரும்ப ஆட்சிக்கு வருமானதான் இங்கே ஹைலைட். அதுதான் இங்கே கேள்வி. இப்போ 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிருச்சு, அவர் வந்து ரிசைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அவரே வந்து விஜய் அவர்களே இல்லை என்னால் முடியல, என்னால் இத்தனை ஒரு 7 கட்சியோடலாம் கூட்டணி வச்சாலாம் என்னால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியல அப்படின்ற அவர் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா இமீடியட் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க? மக்கள் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மூட் என்ன அப்படின்னா, சே விஜயா நான் எவ்வளோ கஷ்டப்படுறாருல இத்தனை பேர் கூட்டணி வச்சுட்டு, அவரை சிங்கிள் மெஜாரிட்டியோட அப்சல்யூட் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வச்சுட்டு அப்படின்னா தலைவலி இல்லாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனாக இப்போ திமுக இருக்குது, ஓகேவா? ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க முடியும். அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அட்டைன் பண்ண போகிறீங்களா? அல்லது நீங்கள் வந்து இல்லை 6 மாதத்தில் ஆட்சி கலையிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப வந்து ஒரு 150 சீட்டு ஜெயிச்சு உட்காந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும் டிஎம்கேனால. அப்போ இதை விட கம்மியான சீட்ஸ் தான் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறதே வந்து திரும்ப ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் இருக்கும் திமுகவுக்கு. ஏன்னா இன்னைக்கு டிவிகேக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் செட் ஆகவே இல்லை 3 மாதத்தில். அப்படிங்கிறப்போ 6 மாதம் கழிச்சு 6 மாதத்தில் ஒரு ஆட்சி கலையுது அப்படின்னா ஓகே ஜாலி அப்படின்ற மாதிரியான ஒரு மூடில் அவர் இருக்கலாம். ஆனால் திரும்ப அது டிஎம்கே அங்கே ஆட்சிக்கு வரனா தானே அவர் வந்து சந்தோஷப்பட முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லையே, அதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லைன்றப்போ அவர் ஆசைப்பட்டுமே அது என்ன போகுது? அப்போ அது வந்து குதிரை குழியை தோண்டி தானே உள்ளப்படுத்துக்கிற மாதிரி தானே ஆயிரும். இப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காங்க. வருங்காலத்தில் அதோட நிலை என்ன ஆகும்? ஏடிஎம்கே வந்து உண்மையுமே ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது எம்ஜிஆர் இருந்தது, எம்ஜிஆர்லாம் பார்த்ததில்ல, ஒரு பெரிய லீகசியை பார்த்த கட்சி, பெரிய தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டு களத்திலேயே இல்லை மற்றும் பலர் அப்படின்னு முதல்வர் விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. இல்லை அப்படிலாம் அது உண்மை கிடையாது. என்ன ரீசன்னா அவங்க வந்து 3rd பிளேஸில் இருக்கலாம், 40 சீட்டு தான் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு 7 பேர் ரிசைன் பண்ணி இல்லை 47 ஜெயிச்சாங்க. இப்போ 7 பேர் ரிசைன் பண்ணதுனால ஒரு 40 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஏடிஎம்கே வந்து ஒரு
1 கோடி ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 1 crore ஓட்ஸ் வாங்கின ஒரு கட்சி தான். ஸோ அதனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த 1 year கவுண்டர் பெல்ட்டில் வந்துட்டு இன்னுமே வந்து ஏடிஎம்கேவுடைய டாமினன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதாவது அவங்க வந்து ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட கர்நாடகாவில் தேவகவுடா கட்சின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் என்னென்னா அகெயின் அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்பாய்லராக தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க திரும்ப பவருக்கு வருதுன்றது வந்து இப்போ நமக்கு இவர் விஜய் சிஎம்மாக இருக்கார், அவருக்கு ஒரு 50+ ஆச்சு. அப்போசிஷன் லீடர் உதயநிதி இருக்கார், அவரும் 50 ரீச் பண்ண போகிறார். 50 கிட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஃபேஸை நீங்கள் ஏடிஎம்கேல காட்டவே முடியாது அந்த ஏஜில். நீங்கள் எடப்பாடியார் அவரை தாண்டி மற்றவங்க ஒரு யங் ஃபேஸ்ன்றதே வந்து ஏடிஎம்கேக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா அது 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் ஏடிஎம்கே இருந்ததே கிடையாது. 31 பேருக்கான அரசு வேலை, அது நாம் தமிழர் செஞ்ச வேலையினால ரத்து பண்ணிட்டாங்க. இது வந்து 31 குடும்பத்தை வந்து வயிற்றில் அடித்த மாதிரி தானே இது? இல்லை, இது ரத்து பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறது தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க கேட்டால் அவங்களுடைய கவர்மெண்ட்டோடைய பாலிசி டெசிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது 31 குடும்பத்தோட வயிற்றில் அடித்த மாதிரி ஆகாதான்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது 31 குடும்பத்தோட 31 குடும்பம் ஓட்டு போடாமல் விட்டாங்க அப்படின்னா திரு சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்காரா? அவருடைய ஓட் பேங்க் இருக்கா? இல்லை அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ வந்து 31 பேரோட வயிற்றுச்சல் அவர் கொட்டிக்கிட்டா என்ன, கொட்டிக்கலான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது நடந்துட்டுருக்கிற ஆட்சியை வந்து குறை சொன்னால், ஆட்சியை விடுங்க, அண்ணா எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க, அண்ணா எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் பாருங்க, ஸ்டைலிஷ் சிஎம்னு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க. இப்போ குறை சொன்னா நீ வந்து 200 யூபி, இது வந்து இந்த முட்டு கொடுக்கும் நிலை எவ்வளோ ஆபத்தானது? இல்லை, ஆபத்தானது தான். அதில் வந்து இது இல்லை, என்ன சொல்கிறது, அந்த ரசிக மனப்பான்மையிலேருந்து வரக்கூடிய ஒரு இதுதான். அந்த ரசிகர் மனப்பான்மையும் தாண்டி அந்த ஒரு வெறி விஜய் அவர்கள் மேலே நான் தான் சொல்கிறேனே, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அங்கே போய் நம்ம குடும்பத்தில் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து அவரை பற்றி நமக்கு இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய ப்ளஸ் மைனஸ், அவர் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அங்கே இருக்கார் அப்படின்றப்போ நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அது நேச்சுரலான ஒரு பிஹேவியர் அது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இது வந்து ஒரு ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க 91 to 96 வந்து ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான கொடூரமான கவர்மெண்ட், சர்வாதிகார கவர்மெண்ட் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் பிறக்கல, அதனால் எனக்கு தெரில. ஆனால் என்னென்னா இப்போ அந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுனா தான் இப்போ நீங்கள் இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து மக்கள் வெளியில் வருவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க வந்து ஒரு ரசிக மனப்பான்மை இல்லை கரெக்டு தான். நான் ஏஜ் கேட்டகரி வந்து ஒரு ஜென்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு 18 to 20 அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ என்னென்னா அவங்க பெருசாக அவங்க வந்து சொசைட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வந்து ஒரு லேபர் ஃபோர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய ஏஜ் அந்த மாதிரி இல்லை. அவங்க எல்லாம் இப்போ தான் வந்துட்டு இப்போ குழந்தைங்களே வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு சர்வைவல் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கான வேலைக்கு போகணும், நமக்கு கரெக்டான சேலரி வரணும், இந்த மாதிரியான அந்த ஒரு சர்வைவல் பிரச்சனைக்குள்ளே அவங்க யாருமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்க கூட அந்த சர்வைவல் பிரச்சனைக்குள்ளே இல்லாதவங்களாக இருப்பாங்க. அந்த சர்வைவல் பிரச்சனை உங்களுக்கு என்றைக்கு வந்து அவங்களுக்கு வருதோ அப்போ அவங்களுக்கு வந்து அப்போ தான் அதுலேருந்து இல்லை நம்மளுக்கு வந்து அந்த பாசத்தை விட நம்ம வயிற்று பசி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ ஆனால் என்னென்னா அப்போ நீங்கள் பாருங்கள், அது அவ்வளோ கொடூரமான ஒரு ஆட்சியை வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்தாதான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து பிரேக் ஆகும், அந்த எமோஷனல் கனெக்ஷன்றது. பட் விச் இஸ் நாட் வெரி ஈஸி. ஓகே, இப்போது தனுஷோட அரசியல் என்ட்ரி விஜய் அவர்களுக்கு ஆபத்தாக இருக்குமா இல்லை உதயநிதி அவர்களுக்கு ஆபத்தாக இருக்குமா? இது நான் வந்து மக்கள்கிட்டே கொடுத்துட்றேன், கமெண்ட்ஸில் அவங்களே சொல்லுவாங்க, அதில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.